வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேட் இன் இந்தியா சவுண்ட் பார். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. ஸோ இந்த சவுண்ட் பாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிவியோட ஃபோர்ட் S24 இந்த 24 வாட்ஸ் மினி சவுண்ட் பார். இது எப்படி இருக்குது, இதை நான் வாங்கலாமா வேண்டாமா, இந்திய தயாரிப்பாச்சே, ஸோ பலருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவு நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். மிவியோட இந்த ஃபோர்ட் S24 பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மிவி ஃபோர்ட் S24 கொண்டு வந்திருக்காங்க. ப்ரௌட்லி மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் பண்ணி இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. இந்த சைடில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத், மைக்ரோ SD, ஆக்ஸ் அண்ட் USB கம்பேட்டிபிள் போட்டிருக்காங்க. 1 year லிமிடெட் வாரண்டி இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். சில யூசர் கைட்லாம் தந்திருக்காங்க. வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டெல்லாம் இருக்குது. அப்புறம் கேபிள், USB Type-C கேபிள் தந்திருக்காங்க ஒன்று. அப்புறம் ஆக்ஸ் கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இதான் இந்த மிவி சவுண்ட் பார். ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர். இது கிரில்ல ஒரு ஃபேப்ரிக் கிளாத் போட்டிருக்காங்க. மேற்பக்கம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ப்ளே பாஸ் பண்ணலாம், வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளூடூத், USB, ஆக்ஸ், மெமரி கார்டு போடலாம். அந்த கார்டுக்கு இல்லாட்டி FM ரேடியோவுக்கு ஷஃபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தந்திருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் தந்திருக்காங்க. ஆக்ஸ் இன்புட் இருக்குது. மெமரி கார்டு ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 32 GB வரைக்கும் நீங்கள் மைக்ரோ SD கார்டு போட்டு அதுலேருந்து டைரெக்டாக நீங்கள் பாட்டு கேட்கலாம். அப்புறம் USB Type-A போட்டிருக்கு. அப்புறம் USB Type-C போட்டு தந்திருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த USB Type-C போட்டு யூஸ் பண்ணோம். அதுக்கான கேபிள் தந்திருக்காங்க. USB Type-A போட்டிருக்கு. அதன் மூலமாக நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அதுக்கு கம்பேட்டிபிளான ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் கூட அதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்ஸ் பின்பக்கம் தந்திருக்காங்க. கீழே ஃபோட்டோஸ் இருக்குது 2 இடம். டேபிளில் வச்சிங்கன்னா ரொம்ப திடமாக உட்காருது. பார்த்தீங்கன்னா என்னோட கை அளவுக்கு தான் இருக்குது. ஸோ டேபிளில் வைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு நீட்டான ஒரு சவுண்ட் பார். இது லைட் வெயிட்டாகவும் இருக்குது. வெயிட்டே தெரியல எனக்கு. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியா டிசைன், இந்தியா தயாரிப்பு. பரவாயில்லாம நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த விலைக்கு. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு 24 வாட் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. 2 பேசிவ் ரேடியேட்டர் இருக்குது. கோடக் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AAC SBC கோடக் சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் அதிகமாக இருக்குலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு சாலிட் பேஸ் தெரியல. பட் ரொம்ப லவுடாக இருக்குது. ஸோ உங்கள் ரூமில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா லவுடான மியூசிக் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் க்ளீனான ஒரு சவுண்ட் கிடைக்குது. வோக்கல்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு சவுண்டும் நல்லா க்ளீனாக தெரியுது. பட் பேஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் நல்ல லவுடான ஒரு க்ளீனான சவுண்ட் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் டிவி கூட பேர் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டைரெக்டாக உங்கள் ஃபோனை ப்ளூடூத் மூலம் பேர் பண்ணி பாட்டு இதில் நீங்கள் கேட்கலாம். மைக்ரோ SD கார்டு இருக்குது. FM ரேடியோவும் இருக்குது. ஸோ பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க பாட்டு கேட்குறதுக்கு. நல்ல ஒரு ஹேண்டியான ஒரு மினி சவுண்ட் பார் இது. ஓகே, கால் கூட அட்டன் பண்ணலாம். மைக்கும் தந்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டி இல்லை. பட் கால் அட்டன் பண்ணலாம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 2500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஒரு 6 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். இந்த சவுண்ட் பார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் நீங்கள் என்ன சவுண்ட் பார் யூஸ் பண்ணுறீங்க? மிவி ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி கேட்கலாம். கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை இந்த விடைபெறுது லட்சுமராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.